வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி போலி செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். மைதா, கடலைப்பருப்பு ஊற வைக்கணும் 1 மணி நேரம், வெல்லம், தேங்காய், அதிலே ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன், உப்பு, எண்ணெய், நெய். இதுதான் தேவையான பொருள். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இந்த மைதா மாவில் அதுக்கு தேவையான அளவு உப்பு, மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 75 கிராம் எண்ணெய் காய்ச்சி ஊற்றலாம். 75 கிராம் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணணும். சூடாக இருக்கும், அதனால கரண்டியில் கலரி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் தடுத்து செய்யணும். மாவு தளன்னு பிசைஞ்சிட்டு மேலே எண்ணெய் தாளமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மாவு பசஞ்சு நல்லா எண்ணெய் ஊற்றி மெல்ல பசஞ்சு வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம், குறைஞ்சி 2 மணி நேரம் ஊறினா நல்லா வரும் கட்டுறதுக்கு. ஊற வச்சு கடலைப்பருப்பு குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு வேக விடணும். அது 3 அளவு தண்ணி ஊற்றி வேக விடணும். தண்ணியெலாம் வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் அரைக்கணும். வேக வச்சு தண்ணி வச்சு கடலைப்பருப்பை இது மாதிரி மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். வெல்லம் ஒரு 450 கிராம் எடுத்து கடாயில் கொட்டி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 450 கிராம் வெல்லம் எடுத்து தூள் பண்ணி கடாயில் கொட்டி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு கரைஞ்ச உடனே பாகு கொஞ்சம் வர வைக்கணும். பாகு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெல்லம் கரைஞ்ச உடனே வடிகட்டிடணும். மண் ஏதாவது இருக்கும் சில சமயத்தில், அதனால வடிகட்டிடணும். அதே கடையை வாஷ் பண்ணிட்டு திரும்ப வச்சுட்டு அந்த பாகை திரும்ப அதில் ஊற்றணும். பாகு வரணும்னு இல்லை, இப்போ நல்லா கரைஞ்சி வெள்ளை திக்கானதும் இந்த தேங்காயை கொட்டிடணும். தேங்காயை போட்டுட்டு அந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பையும் போடணும். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடலைப்பருப்பு எல்லாம் அந்த வெள்ளத்தில் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு கெட்டியாக வர மாதிரி வர வரைக்கும் வர வச்சுட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விடணும். ஆற வச்சு உருண்டை பிடிச்சி வச்சிடணும். பூர்ணம் ரெடி பண்ணோம்ல, அது உருண்டை ஊற்றி வச்சுக்கணும். மைதா மாவு பசு வச்சல முதல்ல கெட்டியா இருந்தது. இப்போ 2 மணி நேரம் ஆனவொன்னு நல்லா தளன்னு ஆயிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இலையில வாழையில தட்டிட்டு லைட்டாக தட்டிட்டு ஒரு பூர்ணம் உருண்டை ரெடி பண்ணல பூர்ணம்
அது உள்ளே வச்சு கவர் பண்ணணும். கவர் பண்ணிவிட்டு திரும்பவும் மெல்லிசாக தட்டணும். தட்டின கோழியை கல்லில் போட்டு 2 பக்கம் சேர்த்து விட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது. நன்றி, வாழ்க வளமுடன்.